உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனியா? அங்க என்ன கத்தியால குத்துன ரவுடிய பார்த்து பேசுனியா? அந்த ரவுடி என்ன சொன்னான்? நீங்க சொல்லிதான் வக்கீல குத்துனேன்னு எப்படியாவது என்ன வெளியில எடுங்கன்னு சொன்னானா? இங்க பாரு, இப்பவும் சொல்றேன், உன்னை கத்தியால குத்த சொன்னது நான் இல்ல. நீ அனுப்பின ஆளை கையும் களவுமா பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருக்க. இப்ப கூட நீ உண்மையை ஒத்துக்க மாட்டல? உண்மை என்னன்னு தெரியாம பேசாத ரஞ்சித். உன்னை கத்தியால குத்த ஆள் அனுப்புனது நான் இல்ல, தாரா மேடம். தாரா மேடமா? நான் மாரி மேடம்க்கு சப்போர்ட்டா இருக்கேன்னு என்ன பழி வாங்குறதுக்காக உன்னை கத்தியால குத்துறதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணி அந்த பழியை என் மேல போட்டு நம்ம 2 பேரையும் பிரிச்சு பாக்கணும்னு பாக்குறதே தாரா மேடம் தான். ஓ, நீ மட்டும் லா படிச்சிருந்தேன்னு வெயி, மிகப்பெரிய வக்கீலா இருப்ப. இவ்வளவு அழகா நம்புற அளவுக்கு திறமையா பொய் சொல்றியே. என்ன நான் பொய் சொல்றேனா? ஏற்கனவே தாரா மேடம் ஹோட்டல்ல வச்சு என்ன எப்படி பழி வாங்க பார்த்தாங்கன்னு உனக்கு தெரியும் தானே? அப்போ நீ தானே வந்து என்ன காப்பாத்துன. அன்னைக்கு நடந்தத மனசுல வச்சுக்கிட்டு இப்ப நடந்த சம்பவத்துல தாரா மேடத்தை இவ்வளவு அழகா உள்ள கொண்டு கனெக்ட் பண்ணிருக்க. தாரா மேடம் உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சா ஹோட்டல்ல உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சா மாதிரி உன்னதானே கத்தியால குத்த சொல்லிருக்கணும். எதுக்காக என்ன குத்தணும்? நீ ஆளை வச்சு பண்ணிட்டு அந்த பழிய தாரா மேடம் மேல தூக்கி போட்டுட்டு தப்பிக்க பாக்குறியா? நான் தப்பிக்கலாம் பாக்கல, உண்மையதான் சொல்றேன். கூடிய சீக்கிரம் நிரூபிச்சு காட்டுறேன். அதையும் பார்க்கலாம். எதுக்கு தெரியுமா இந்த கேலண்டர்? இந்த டேட் ஞாபகம் இருக்கா? டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்ட நாள். இன்னையோட 10 நாள் ஆச்சு. நம்ம சட்டப்படி பிரிய போற நாளோட கவுண்டவுனை ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறதுக்காக தான் இந்த கேலண்டரை இங்க தொங்க விட்டுருக்கேன். இந்த வீட்டுல நான் இருக்க போற இந்த 6 மாசத்தை, அதாவது 180 நாள், அதை தினமும் மார்க் பண்ணிட்டு வர போறேன். இன்னும் 15 நாள்ல நமக்கு மொத கவுன்சிலிங் இருக்கு. இந்த வீட்டுல நான் இருக்க போற இந்த 6 மாசத்தை, அதாவது 180 நாள், அதை தினமும் மார்க் பண்ணிட்டு வர போறேன். இன்னும் 15 நாள்ல நமக்கு மொத கவுன்சிலிங் இருக்கு. இந்த டேட்ல தான் கவுன்சிலிங் இருக்கு, ஞாபகம் வச்சுக்க. ரெடியா இரு. என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கல, கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணணும். நான் ஒன்னும் அட்டெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லலையே, கவுன்சிலிங் வர தல. ஏய் சிஸ்டர், தோத்து போன மாரியோட மூஞ்சிய பார்க்கணும்னு நம்மளோட ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேற போகுது சிஸ்டர். அடக்கி வாசி. ஓவரா சந்தோஷப்பட்டு காட்டி கொடுத்துறாது. சரிங்க. சூர்யா, எவ்வளவு நேரம் ஆச்சு? மாறி இன்னும் வீட்டுக்கு வரலையே. ஒரு ஃபோன் பண்ணி பாருப்பா. ஒருவேளை மாறி கோயிலுக்கு போயிருக்கலாம் பெரியமா. பாருங்க, கோயிலுக்கு போயிருப்பாளாம். ஆமா அத்தை, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மாறி கோவிலுக்கு தான் போவா.
எதுக்கும் ஒரு தடவை மாரிக்கு ஃபோன் பண்ணி பாரேன்ப்பா. ஆ சரி, நான் பண்றேன். மாறி, பிசினஸ்ல வெற்றியும் தோல்வியும் சகஜம் மாறி. ரெண்டுமே மாறி மாறி தான் வரும். சோ நீ மனசை போட்டு குழப்பிக்காத. ஜெயிக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் ஒண்ணு விடாம நீ பண்ணிக்கிட்டு தானே இருந்த. நீ முயற்சி பண்ணங்கிறத விட போராட்டம்னு சொல்லணும். நீ நடத்தின இந்த போராட்டம் நிச்சயமா உனக்கு வெற்றியை தரும். அந்த அபராத தொகை 500 கோடி பத்தி நீ கவலையப்படாத. பணம் தானே, போனா போகட்டும். அத நாம சமாளிச்சுக்கலாம். நீங்க என்னதான் சமாதானம் சொன்னாலும் இவ்ளோ கஷ்டப்பட்டும் எல்லாம் வேஸ்டா போச்சு ஹஸ்பண்ட் சார். நான் தோத்துட்டேனே. தேவி அம்மா பேர்ல இருக்கிற கம்பெனிக்கு வெளிநாட்டுல பேரும் புகழும் கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்டு ராத்திரி பகலா பாடுபட்டதெல்லாம் பாழா போச்சு. இது ஒண்ணும் நிரந்தரம் இல்ல மாறி. இன்னைக்கு தோல்வி நாளைக்கு வெற்றியா மாறும், வெற்றி தோல்வியா மாறும். வெற்றி தோல்வி எதையும் மனசுல போட்டுக்காம உழைச்சுக்கிட்டே இருக்கணும். அது மட்டும்தான் மனுஷனோட வேலை. மாறி, குழந்தை முகத்தை பாரு. பாப்பாவோட சிரிப்பை பார்த்தா உன்னோட எல்லா கவலையும் பறந்து போயிடும். என்ன சிஸ்டர், ஏன் உம்முன்னு மூஞ்சி வச்சிருக்கீங்க? ஹாப்பியா ஃபேஸ மாத்துங்க. இது உங்க ரூம் சிஸ்டர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நாம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் சிஸ்டர். ஸ்மைல் ப்ளீஸ். ஆமா, இந்த நாள் என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. மாரியால கூட இந்த நாளை அவளால மறக்கவே முடியாது சிஸ்டர். இனிமே அந்த மாரிக்கு ஏது வாழ்க்கை? நாளையில இருந்து அவளோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடும். சிஸ்டர், இந்த ரூமுக்குள்ளார நாம எத்தனை நாள் புலம்பி இருப்போம். அதனால இந்த சந்தோஷத்தை கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும் சிஸ்டர். ரூமுக்குள்ள எல்லாம் அடைஞ்சு கிடக்க கூடாது. கொண்டாடலாம் சங்கரபாண்டி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்போ 99% ஜெயிச்சிருக்கோம். இன்னும் 1% தான் பேலன்ஸ் இருக்கு. நாளைக்கு அந்த ஃபாரின் கம்பெனிக்காரங்க மாறி முகத்துல காரி துப்புனதுக்கு அப்புறமா நாம இந்த சக்சஸ ஃபுல்லா என்ஜாய் பண்ண போறோம். ஓகே டன். சிஸ்டர், இன்னும் பல வைரங்களை வாங்கி மாட்டிட்டு ஹாப்பியா உட்காருங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.